கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 90 அதிகாரம் 12 வசனத்திலே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று வாசிக்கிறோம். ஆம், நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாக வேண்டுமா? நம்முடைய நாட்களை எண்ணும் அறிவை கர்த்தர் நமக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்போது நிச்சயமாக நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாக மாற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். சில நேரங்களிலே சத்ருவாகிய பிசாசானவனுடைய ஞானத்தை கண்டு நான் வியந்த நாட்கள் அதிகம் உண்டு. ஏனென்றால் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கும்போது சத்ருவினுடைய ஞானத்தை கண்டு வியந்த நாட்கள் உண்டு. ஆம், ஏன் சத்ருவுக்கு அப்படிப்பட்ட ஞானம் சத்ருவாகிய பிசாசானவனுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். சத்ருவினுடைய இருதயம் ஞானத்தினால் நிறைவதற்கு காரணம், சத்ருவுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய நாட்கள் என்ன எவ்வளவு என்பதை. ஆம், சத்ரு தனக்கு கொஞ்ச நாட்கள் உண்டென்பதை அறிந்து தீவிரமாக செயல்படுகிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ அநேக நேரங்களிலே நம்முடைய நாட்களை என்னும் அறிவை இழந்து ஞானம் உள்ளவர்களாக விசேஷமாக தேவனுக்காக இந்த பூமியிலே வாழ தவறிவிடுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாட்களை என்னும் அறிவு நமக்கு காணப்பட்டால் இந்த பூமியிலே மனிதனுக்காக நமக்காக அழிந்து போகிற காரியத்துக்காக வாழ்வதை காட்டிலும் தேவனுக்காக இயேசு நாமத்துக்காக அவருடைய விருப்பத்தை செயலாற்றுவதிலே நாம் கரிசனை உள்ளவர்களாக காணப்படுவோம். இன்று நாம் ஜெபிப்போமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஞானமுள்ளவர்களாக, ஞான இருதயம் உள்ளவர்களாக மாற்ற அவர்களுடைய நாட்களை என்னும் அறிவை நீர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்காக இயேசுவுக்காக வாழ்ந்து பரலோகத்திலே ஜெயமுள்ளவர்களாக உமக்கு முன்பாக உம்முடைய விருப்பத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்தவர்களாக நிலை நிற்க அனுக்கிரகம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.